पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 653வது திருநாமத்தை அனுபவிக்க போகிறோம். இது தேஜஸ்வி என்பதாகும். தேஜஸ்வி என்றால் நல்ல தேஜஸை புகரை உடையவனா என்னை பற்றி நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம். பராபிபவனம் தேஜகா, எதிரில் இருக்கிற ஆள் இவரை கண்டவுடனே இவன் வழிக்கு வந்தால் அதுக்கு தேஜஸ். ஒன்றும் பண்ண வேண்டாம், ஆக்ஷனே எடுக்க வேண்டாம். தி மியர் பிரசன்ஸ், தி மியர் ரேடியேஷன் ஃப்ரம் ஹிஸ் ஃபேஸ் வில் மேக் தி அதர் சப்மிட். அதை எங்கேயே பார்க்கலாம். இப்போ ராமன் வந்து பானத்தை போட்டு அடித்து சம்மரித்து வீரனா நின்னான். அதனால திருநாமத்தை ராமாவதாரத்தை இட்டு சொன்ன நாரத பகவான் இப்படி யாரும் கொல்லாமலேயே அவர்களை பிசிக்கலாக கொல்லலை, ஆயுதம் எடுத்து அடிக்கலை, தன்னுடைய தேஜஸ்னாலே ஜெயிச்ச அந்த வரலாறுக்கு போயிட்டான். அது எந்த வரலாறுன்னா அது ஒரே அவதாரம், வாமன அவதாரம். அடியே கிடையாது. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு பாடுறாளே, அதில் கத்தியும் கிடையாது யுத்தமும் கிடையாது. அது திரிவிக்ரமனுடைய அவதாரம் ரொம்ப வசதி. அவன்கிட்ட வந்து பிச்சை எடுத்தானே பூமி வாங்கிட்டான். ஆனால் பிச்சை எடுத்து வாங்கிறதுக்கு எதுக்கையா சண்டை, அதுக்கு என்னையா பெருமைனா அந்த பிச்சையில வெற்றி பெற்றதும் அந்த தேஜஸ்னால. ஆமாம் சுவாமி, அவன் அங்கிருந்து வரான். வாமனன் கொடையை பிடிச்சிட்டு அங்கிருந்து இந்த பிரம்மச்சாரி வாமனன் யஜ்யவாட்டத்தில், மகாபலி யஜ்யவாட்டத்தில் நர்மத நதி கரையில் வரான். அந்த நர்மத நதி கரையில் வரான். நர்மத நதின்னா அதனால் எப்படியாவது நர்மதையில் ஸ்நானம் பண்ணணும்னு நாங்கள் இங்கேருந்து அயோத்தி போய் கயை போயிட்டு வரைச்சு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நர்மதையில் ஸ்நானம் பண்ணணும்னு தீர்மானித்து இறங்கினோம். நாக்பூர் டு கட்டி பாதையில் எங்கள் வண்டியை கொண்டு போய் நிறுத்திட்டோம். நாங்கள் ஒரு வண்டியில் போகிறோம். அதில் சுவாமி பெருமாள் எழுந்தள்ளியிருக்கார். எனக்கு 2 சமையல் சாமான் இருக்குது, நம்மளோட ஹெல்ப் பண்ணுறதுக்கு 2 சிஷ்யர்கள். அப்படி போயிட்டோம். அது நாங்கள் எதிர்பார்த்தோம். நாக்பூர் டு அந்த நர்மதா நதி கரை உள்ள இடம் வரதே 3 மணிக்கே வந்துடும் ராத்திரி. நம்ம டிரைவரோட ஃபாஸ்ட்டாக ஓட்டி நாக்பூரில் கிளம்பினார். கட்னி போகிறதுக்கு முன்னாடி ஜபல்பூரில் அந்த நர்மத நதி கரையில் ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டார். இப்போ பார்த்தா மணி 3 AM.
நிச்சயமாக எல்லாம் நடமாட்டம் இல்லை. லாரிகள் தான் போகிறது, லாரிகள் வருது. சேஃப்டிக்காக ஒரு பெட்ரோல் பங்க் நிறுத்தி விட்டார். அப்புறம் பெட்ரோல் பங்கில் நிறுத்தி விடிய கால வேலை நெருங்கிருச்சு. காலக்கடனில் அங்கேயும் கழிச்சுட்டு நர்மதை நதி கரைக்கு வந்தால் அந்த குளிர்ந்த கார்த்திகை மாதத்தில் அவ்வளோ ஜனங்கள் நர்மதையில் ஸ்நானம் பண்ணுறோம். மைட்டி ரிவர் போகிறது நர்மதை. அந்த நர்மதை நதிக்கரை நினச்சி நீங்கள் தான் வாமன பகவான் மகாபலி கிட்ட யாகத்தில் வந்து பிக்ஷை வாங்கின இடம். நர்மதையே பார்த்து அங்கே நர்மதையில் ஸ்நானம் பண்ணி பகவானுக்கு அபிஷேக ஜலம் எடுத்துகிட்டு போய் அப்புறம் கட்னிக்கு போய் அங்கே நர்மதையில் ஜலத்தை பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி அப்புறம் சமையல் பண்ணி ஒரு 4 மணி வாக்கில் சாப்பிட்டோம். அது அழகான ஒரு நல்ல நாள் வச்சுக்குவோம். அந்த நர்மதை நதிக்கரையில் யஜ்யவாட்டத்தில் பகவான் மகாபலியுடைய யஜ்யவாட்டத்தில் வந்திருக்கான். பகவான் வந்து அவன் வரும்பொழுது அவனுடைய தேஜஸ்னால சுக்ராச்சாரே கொஞ்சம் மிரண்டு நின்னார். சுக்ராச்சாரனா மற்ற ரிஷிகளோட தேஜஸ் ஜாஸ்தி அவருக்கு. பளபளன்னு வெள்ளி பாத்திரத்தில் க்ளீன் பண்ணி வச்சா அப்படி இருக்கும், அப்படி தேஜஸ் அடிக்கும். அதனால தான் அவருக்கு வெள்ளின்னே பேர். அப்பேற்பட்ட சுக்ரர். அந்த சுக்கிரரே இந்த குட்டை பையனுடைய தேஜஸில் அவர் பிரமிச்சு நின்றாராம். ஆள் அங்குஷ்ட மாத்திர புரழகான்னு கட்டவர அளவு கூட இருக்க மாட்டான் போல இருக்கு. அவருடைய ஒளியப்பாரு, அவருடைய புகரப்பாருன்னு யாராக இருக்கும் என்று அந்த வாமனமூர்த்தியின் தேஜஸில் மங்கி போய் நின்றது வெள்ளி. வெள்ளி கதை அப்படின்னா வெள்ளியினுடைய சிஷ்யர்கள் கதை இப்படி. அவனும் அதில் அந்த பேக்ரவுண்டில் பகலில் ஏற்றி வச்ச விளக்கு மாதிரி இருக்கா. அந்த குழந்தை கிட்டக்க வந்ததை பார்த்தான். என்ன அழகான குழந்தை. பூனலை பார்த்தான். இன்னும் இதுக்கு ஏற்றபடி பூனல் கரெக்டாக வச்சிருக்கானே. அப்படி அந்த பூனல் அழகில் மயங்கி போயிட்டான் மகாபலி. பூனல்லாம் பார்த்தீங்கன்னா பூனலுக்கு ஒரு பெரிய டெஃபினேஷன் இருக்குது. இந்த பூனல் நம்ம நாபி தொப்பு வரைக்கும் தான் இருக்கணும். தொப்புல கீழே பூனல் இருந்தாலும் தப்பு, மேலே இருந்தாலும் தப்பு. அது எப்படி சார் வரும் பூனல்னா? அந்த நம்ம கையாலேயே பூனல் நூற்று நாமே முறுக்கி அதை நம்ம கையாலேயே அப்படி இது நூலை கொஞ்சம் வந்து ஷட்னவத்தின்னு 96 இழை போட்டோம்னா அது அப்புறம் சரியாக முறுக்கி பூனல் ஆக்கினா கரெக்டாக நம்ம தொப்புளுக்கு ஏற்றபடி வரும். இதெல்லாம் அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. இப்போ நாம் அதெல்லாம் செய்கிறது இல்லையே. இப்போல்லாம் எல்லாம் அவுட் சோர்ஸிங் ஆச்சு. சாஸ்திரிகள்கிட்ட கேட்டால் அவர் சைஸுக்கு பூனல் வச்சுருக்காரு. அதனால் ஒருத்தருக்கு குறைச்சலாக இருக்குது, ஒருத்தருக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அவரவர்கள் பூனலை அவர்களே முறிக்கணும், அவர்களை துணியை அவர்களே நூற்றுக்கணும் காந்தி ஆசைப்பட்டார். அட்லீஸ்ட் அவர்கள் பூனலையாவது அவங்களே நூற்றுக்கணும்னு வைதிகள் சொன்னார்கள். ஏதோ காலம் போகிறது விடுங்க, இப்போ நமக்கு என்ன இடத்துல டைம் இருக்குது. அப்போது அந்த குழந்தை இருக்கிற குள்ளத்துக்கு அதுக்கேற்றபடி ஒரு பூனல்னால் அந்த குழந்தைய சரணவத்தி கையால் போட்டிருக்கணும். அவ்வளோ திறம் பிடிச்ச பிள்ளையான்னு ஆச்சரியப்பட்டு நிற்கிறான் மகாபலி. விந்தியாவளி பார்க்குறான். என்ன பொலிவு, என்ன பொலிவுங்கிறான். இத்தனைக்கு நடுவில் நம்ம சுக்கராச்சார் மகாபலி முன்னாடி வந்து நின்னான். கஸ்தம் மகாபலி கிட்ட யார்ப்பா நீ பையான்னு கேட்டான். ஷனாசகா, நான் ஒரு ஆர்ஃபன், அனாதை, அம்மா அப்பா கிடையாது. மகாபலிக்கு இன்னும் நம்ம நாட்டில் ஒரு ஆர்ஃபன் இப்படி இருக்கு பார்த்தியா அப்படின்னு மகாபலிக்கு இன்னும் இரக்கம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. தேஜஸோட கழிவு இறக்கம் வந்துடுச்சு. அட்ராக்ஷன் வித் சிம்பதி. சுக்கராச்சார் கேட்டார், என்ன சொல்கிறேன் இந்த பையன், நீ யாருன்னா நான் அனாதேங்கிறானே. அனாதைன்னா என்ன, என் அப்பா பேர் என்னன்னு கேளேன் அப்படின்னார். அட்ரஸ் கேட்டுவோம், முதல்ல ஆதார் கார்டில் இருக்கான்னு பார்ப்போம். வசதவ வசதிக்கு எங்கே வசிக்கிறேன்னு கேட்டான். ஆதார் கார்டெலாம் எனக்கு கிடையாது சுவாமி, ஏன்னா எனக்கு வீடு இருந்தால் தான் என்ன அட்ரஸ்ஸு. நான் வந்து கேரா பிளாட்ஃபார்ம், இந்த உலகம் முழுக்க என்னுடைய இருப்பிடம். இது குழந்தை பொய் சொல்லலை, உலகம் முழுக்க அந்த குழந்தைக்கு இருப்பிடம். ஏன்னு கேட்டால் அவன் தான் அந்தர் பகிஷ்டத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதகான்னு இருக்கிறவன் தான். உண்மையை தான் சொல்லிட்டு மகாபலி எப்படி புரிஞ்சுனா கேரா பிளாட்ஃபார்ம் சொல்லுதுப்பா. ஐயோ, அனாதை வீடு கிடையாது. அதனால் அந்த தேஜஸ்க்கு மயங்கினவன் இறக்கம் இன்னும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. சுக்கராச்சார் பார்க்குறாரு, நான் ஐயா எதுக்காவது டைரெக்டாக பதில் சொல்லுது. இந்த பிள்ளை இத்தினோண்டு குழந்தை, அதாண்டா கள்ளனை நம்பினாலும் குள்ளரை நம்பக்கூடாது. இந்த குள்ளம் பாரு, எதுக்கு டைரெக்டாக ஆன்சர் சொல்ல மாட்டேங்கிறான். நான் ஆர்ஃபன்னா அட்ரஸ் கேட்டால் திரிபுவனம் முழுக்க அட்ரஸுக்கிறான், கேரா பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறான். இப்படி கூட இருக்குமான்னு. உங்கள் அப்பா யார்? அப்பா பேராவது தெரியுமோ இல்லையோ? அப்பா யார்? அப்பாவா? எங்கள் அப்பான்னு ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லைன்னு. ஓ, இது பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பா போயிட்டானா?
அப்படின்னு. அப்பான்னு ஒருத்தர் ஒரு பார்த்து நாராயணன் அப்பான்னு ஒருத்தரைக்கான்னு பார்த்துருக்கானா, அவன் தான் எல்லாருக்கும் அப்பா. அந்த மாதிரி இந்த குழந்தை சிம்பத்தியை வளர்த்துட்டே இருக்கு, பார்த்துட்டே இருக்கார் சுக்கிர பகவான். தேஜஸ்னால கவர்ந்து இப்போ சிம்பதியினால மகாபலியை தன் சைடு. நம்மளுடைய ஓட்டு எப்படி வாங்கணும், தங்களுடைய அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி கூடவே சிம்பத்திக்கு போய் வந்துருச்சுன்னா இன்னும் பிரமாதமாயிடும் ஓட்டு. ஜனங்கள் இப்படியே ஓட்டை அள்ளி போட்டுருவான். அப்படிதான் யாராவது தலைவர் செத்து போயிட்டாருன்னா அவர் கட்சி அப்புறம் தருணங்களும் அவர் எல்லா ஓட்டையும் போட்டுருவோம். அது மக்கள் இயல்பு, அதுவும் பாரத மக்களுடைய கல்ச்சர் இயல்பான். அதனால அவன் வந்திருக்கிறது நாராயணன் புரிஞ்சுட்டார். சுக்கிர பகவான் அவர் கேட்டுக்கார். இவன் என்ன கேட்குறான், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு பதில் என்ன சொன்னான், என் காலால் 3 அடி மண். அப்போதான் நான் புரிஞ்சுடுச்சு சுக்கராச்சாருக்கு. அவன் காலால் 3 அடி வாங்கிட்டு என்ன பண்ணுவான். ஹேய், உன் காலால் 3 அடியா, எந்த மூலைக்கிட்டா போகும்னு கேட்டான் சக்கரவர்த்தி மகாபலி. இந்த குழந்தை திருப்தி, இந்த 3 அடிக்கு திருப்திப்படாத 3 லோகத்துக்கு திருப்தி மாட்டான். எனக்கு இது 3 காலுங்கிறது 3 அடி அப்படிங்கிறது 3 லோகம். உண்மையை சொல்லிட்டு 3 அடியால் 3 லோகம் அளக்க போகிறேன். அப்போ தான் சக்கராச்சாரியர் உங்களுக்கு கொடுக்காதேன்னு சொன்னார். இல்லை கொடுத்தே தீர்வேன்னுட்டான் ஒன்று. அப்படி தேஜஸ்னால சுக்கராச்சார அமைதிப்படுத்தி மகாபலியை வேதம் சொல்லி அந்த வேத ஒலியில் கேட்டு சந்தோஷப்பட்டு இந்தியாவில் குழந்தை கொடுத்துட வேண்டியதான்னு அப்படி 3 லோகத்தை வாங்கிட்டான், யாரையும் தொந்தரவு பண்ணாமல். ஆகினால் இவன் தான் சுவாமி தேஜஸ்வி என்று வாமனனை நினைத்து நாரத பகவான் மீண்டும் ஒருவர் தசாவதாரம்லாம் சொல்லி பேர் சொல்லிட்டார். இப்போ மறுபடியும் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கார் அவர். தேஜஸ்வினே நமஹா என்று சொல்றார். இதுக்கு பின்னணியான ஸ்லோகம். தேஜஸ்ததீயம் ஜெயதி ஸ்ம சுக்ரம் சிஷ்யாதிராஜ்யச்சுதி பீதியுக்தம் வித்யாவளிம் தத் கவிதாரமேவம் தேஜஸ்வினம் தினதமாகுரேதம் தேஜஸ்வினே நமஹா. இதற்கு தமிழ். தேசதனால் வெள்ளி முதலிய பிருகுவின் குலத்தோரை வென்றாராம். விந்தியாவளியை மாவலியை கவர்ந்து வேண்டியதை ஈண்டேற பெற்றானாம். தேஜஸ்வியான வெங்கடநாத பெருமான் நமது திருமால் அவனே. தேஜஸ்வினே நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.